யுஎஸ் ஈரான் வார்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வரக்கூடிய ஆயில்லாம் தடைப்பட்டு இருக்கு. இதனால ஆயிலுக்கு ரொம்பவே ஷார்டேஜ் ஏற்பட்டிருக்கு. இது நம்மளோட லைஃப்ல என்ன பாதிப்பை கொடுக்கும்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்கேயோ நடக்கிற யுஎஸ் ஈரான் சண்டை நம்மளோட பையில இருக்க பணத்தை காலி பண்ண சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்தோட தேவையில 20% ஆஃப் ஆயில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் வரும். யுஎஸ் ஈரான் வார்னால அந்த வழியா வரக்கூடிய எந்த ஒரு கப்பலும் வர முடியாத சூழ்நிலை உருவாயிடும். அது மட்டும் இல்லாம பாபேல் மண்டேப் வழியா வரக்கூடிய சவுதி ஷிப்ஸை ஹவுதி கிளர்ச்சிப்படை ஸ்பெசிபிக்கா குறி வச்சு அடிக்கிறாங்க. இதனால இந்த வழியிலையும் ஷிப்ஸ்னால வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க தாக்குதல் நடந்துட்டு இருக்க அதே வேளையில பிளாக் சீல ரஷ்யா மேல உக்ரைன் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், பாபேல் மண்டேப் அண்ட் பிளாக் சீன்னு 3 இடத்துலயுமே சைமல்டேனியஸா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல அட்டாக் நடக்கிறதுனால ஷிப்ஸ் எல்லாமே இந்திய பெருங்கடல் வழியா வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, கிட்டத்தட்ட 4 வாரத்துல ஜப்பான் போக வேண்டிய ஒரு ஷிப்பு கிட்டத்தட்ட 8 வாரம் வரைக்கும் எடுத்துக்கும். இதனால ஃபியூவல் காஸ்டும் அதிகமாகும், க்ரூ மெம்பர்ஸோட சேலரியும் அதிகமாகும், அதே நேரம் டைமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ரிக்ஸோன் வழியா வரக்கூடிய எல்லா கப்பலுமே அந்த கப்பலோட மதிப்பை பொறுத்து ரிஸ்க் டாக்ஸ்னு ஒண்ணு கட்ட வேண்டியிருக்கும். இதனால ஆயில் பிரைஸ் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சேரக்கூடிய பொருட்களோட விலை பெருமளவு அதிகரிச்சிருக்கும். இப்போதைக்கு ஆயில் விலை $90 இருக்கு. ஆனா கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இதோட விலை $120 வரைக்கும் போகலாம். வொர்ஸ்ட் கேஸ் சினரியோல இதோட விலை கிட்டத்தட்ட $150 வரைக்கும் போகலாம்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரான் ரஷ்யா மேல போட்ட சாங்ஷன்னால ஆயிலுக்கான ஷார்டேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இதனால எக்கனாமிக்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது டெவலப்டு கண்ட்ரிஸை பாதிக்கிறதை விட டெவலப்பிங் கண்ட்ரிஸை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெட்ரோல் பிரைஸ் ஏறும் போது கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து அந்த பெட்ரோல் பிரைஸை ஏற விடாம பாத்துக்கும். ஆனா இந்த தடவை அந்த அளவுக்கு கவர்மெண்டால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு எக்கனாமிக்ஸ் கருதுறாங்க. இதனால இந்த வார் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பெட்ரோல் பிரைஸ் அதிகமாச்சுன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் சைமல்டேனியஸா அதிகமாகும், சம்பளத்தை தவிர. இதனால செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க.